நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் மசோதாவை நாடாளுமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் ஒருமனதாக நிறைவேற்ற ஒத்துழைக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தின் 3 நாள் சிறப்பு கூட்டத்தொடர் வரும் 16ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் இரு அவைகளிலும் உள்ள கட்சிகளின் தலைவர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை உண்மையான உத்வேகத்துடன் நிறைவேற்றுவதற்கான தருணம் வந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். நாரி சக்தி வந்தன் அதிநியன் எனப்படும் மகளிர் இடஒதுக்கீட்டு சட்டத்தில் திருத்தங்களை ஒரே குரலில் நிறைவேற்ற அனைத்து உறுப்பினர்களும் ஒன்று சேர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். 2029ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள மக்களவை மற்றும் சட்டமன்ற தேர்தல்களில் மகளிர் இடஒதுக்கீட்டு சட்டத்தை அமல்படுத்தும் நோக்கத்துடன் இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும், பெண்கள் முன்னேற்றம் அடைந்தால்தான் எந்த சமுதாயமும் முன்னேற்றம் அடையும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் மத்திய அரசு இந்த விஷயத்தை கையாளும் முறை குறித்து கவலை தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தல்கள் முடிவடைந்த பின்னர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இது பற்றி விரிவாக விவாதிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.